Hello students, welcome to Hiba Max 12 Standard Business Max Chapter 2 Exercise 2.7 இந்த வீடியோல பார்க்கலாம். Next 10th question பாருங்க 1 by root of x square minus 3x plus 2. So இதையும் completing square methodல தான் solve பண்ண போறோம். Solutionல integration of 1 by root of x square minus 3x plus 2 into dx. So இதையும் completing square method தான் பண்ணணும். அடுத்த லைன்ல integration of 1 by root of x square minus 3x இப்போ x ஓட coefficient 3 divided by 2 அதுக்கு ஒரு square plus 1 minus 1 அப்போ 3 square 9 9 by 4 plus 1 minus 1 and plus 2 ஒன்று இருக்கு square root எழுதிக்கலாம் into dx இப்போ first இந்த மூணு part மட்டும் எடுத்துப்போமா அப்போ integration of 1 by a minus b ன்னு வருமா அப்போ x minus b ஓட value 3 by 2 ன்னு வரும் whole square. Next minus 9 by 4 plus 2. 4 2s are 8. Minus 9 plus 8 வந்து minus. So minus 1 by 4. Minus 1 by 4 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 1 by 2 whole square எழுதிக்கலாமா அது அடுத்த line. Integration of 1 by root of x minus 3 by 2 whole square minus 1 by 2 whole square into dx. இப்போ இது x square minus a square format வந்துருச்சு so formula என்ன 1 by root of x square minus a square into dx is equal to log modulus x plus root of x square minus a square plus c இதில் தான் substitute பண்ண போகிறோம் இல்லையா log x ஓட இடத்துல x minus 3 by 2 எழுத போகிறோம் plus root of x square minus a squareக்கு டைரக்டாக நம்ம கொஷினில் கொடுத்ததே எழுதிக்கலாம் x square minus 3x plus 2 plus c நம்மளோட ஃபைனல் ஆன்சர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா சமையலாக இருக்கும் அடுத்த கொஷின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் 11th one x cube divided by root of x power 8 minus 1 ஸோ சொல்யூஷனில் இது இன்டெகிரேட் பண்ணலாம் integration of x cube divided by root of x power 8 minus 1 into dx. இப்போ இந்த டேர்ம்ல எனக்கு எப்படி இருக்குன்னா x power 8 இருக்கு ஸோ நான் இதை மாற்றி எழுதணும் இதை எப்படி மாற்றி எழுதலாம்னா integration of x cube into dx divided by root of x power 4 whole square ஏன்னா நமக்கு x ஸ்கொயர்னு வரணுமா அதனால x power 4 whole square minus 1 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் சரிங்களா இதுக்கப்புறம் இது சப்ஸ்டியூஷன் தான் செய்யணும் எப்படி e power x சம் பண்ணோம் அதே தான் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் put x power 4 is equal to tன்னு எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க x power 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4 into x cube into dx t டிஃப்ரென்ஷியேட் பண்ண dt கிளியரா இப்போ எனக்கு நியூமரேட்டரில் x cube dxும் மட்டும் தான் இருக்குது x cubeம் dx மட்டும் தான் இருக்கு அப்ப dt by 4 4 டினாமினேட்டர்ல கொண்டு வந்துடலாம் சரியா இப்போ நான் சப்ஸ்டிடியூட் பண்றதுக்கு எல்லாமே இருக்கு இல்லையா நியூமரேட்டருக்கு இதை எடுத்துக்கலாம் x power 4 க்கு t எடுத்துக்கலாம் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க integration of dt by 4 divided by root of t square minus 1 square இப்போ இந்த 1 by 4 நான் காமனா வெளியே எடுத்துடணும் 1 by 4 வெளியே எடுத்துடணும் அப்புறம் integration of dt by root of t square minus 1 square x square minus a square simple same formula integration of dx by root of x square minus a square that is equal to log modulus x plus root of x square minus a square plus c clear இப்போ இதை எடுத்து அப்படியே substitute பண்ண போறோம் which is equal to 1 by 4 already வெளியே இருக்கு log modulus x இருக்கிற இடத்துல இங்க t plus root of t square minus 1 square plus c இப்போ t ஓட வேல்யூ என்ன எடுத்தோம் x power 4 அதை நம்ம substitute பண்ணலாம் log x power 4 plus root of t square minus 1 square அப்போ x power 4 whole square minus 1 square 1 plus c x power 4 whole square நான் x power 8 னே மாற்றி எழுதிக்கலாமா நீங்கள் மேலே லைனில் எழுதியிருக்கலாம் பட் சப்ஸ்டியூட் பண்ணுறனால ஒரு லைன் எழுதிட்டு எழுதுறேன் root of x power 8 minus 1 plus c
அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்ஸ் எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் பாருங்க. ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுவும் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்ல தானே சால்வ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் அந்த மாதிரி ஃபார்மேட்ல இல்லை. ஸோ சொல்யூஷன்ல இன்டிகிரேஷன் அப்ளை பண்ணலாம். இன்டிகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ dx. நெக்ஸ்ட் லைன்ல கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அப்ளை பண்ணலாம். இன்டிகிரேஷன் ஆஃப் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ். இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, எக்ஸுக்கு முன்னாடி 1, அதை டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர் பண்ணும். ப்ளஸ் 1 மைனஸ் 1. அப்போ ப்ளஸ் 1/4 ஒன்றும் மைனஸ் 1/4 ஒன்றும் லாஸ்ட்டில் அந்த ஒரு ப்ளஸ் 1 இருக்கும். சரியா? இன்டூ டிஎக்ஸ். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம் எடுத்துக்கிட்டா எனக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வரணும். ஏ இடத்துல எக்ஸ் இருக்கு, பி இடத்துல 1/4 இருக்க இடத்துல என்ன எடுத்துக்கலாம்? 1/2 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா பி ஸ்கொயர் கரெக்டா? ஸோ இன்டிகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை சால்வ் பண்ணும். மைனஸ் 1/4 ப்ளஸ் 1, 4 1s are 4, மைனஸ் 1 ப்ளஸ் 4/4, 4 மைனஸ் 1 3. கரெக்டாக? பெரிய நம்பருக்கு ப்ளஸ் தான் இருக்குது. இப்போ ப்ளஸ் 3/4 இன்டூ டிஎக்ஸ். இப்போ இந்த 3/4யும் நான் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதணும். அப்போ இன்டிகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3க்கு ஸ்கொயர் எழுதணும்னா நான் √3ன்னு மாற்றணும். 4 வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். இப்படி செய்யும் போது ப்ரீவியஸ் ஸ்டெப்போட அதே வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். இன்டூ டிஎக்ஸ். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? இன்டிகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். தட் இஸ் ஈக்குவல் டு x/2 root of x square plus a square plus a square by 2 log modulus x plus root of x square plus a square lastல plus c. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதே ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவில் ஏ இருக்கிற இடத்துல √3/2 நீங்கள் தனியாக எழுதணும்னா எழுதலாம். √3/2. அதே மாதிரி எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1/2ன்னு எழுதிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். x/2, எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 1/2 டிவைடட் பை 2 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் வேல்யூ என்ன? ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. நம்ம கொஷினில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஏவோட வேல்யூ என்ன? √3/2, அதுக்கு ஒரு ஸ்கொயர் டிவைடட் பைலேயும் 2 இருக்குது. நெக்ஸ்ட் லாக் மாடுலஸ் எக்ஸ். எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1/2 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதிக்கலாம். மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் சி. இப்போ இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இது நம்ம டைரெக்டாக இப்படியே எழுதலாம். பேக் ஆன்சரில் இதே தான் இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் 1/2/2 அப்படியே இருக்குது. ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் √3 ஹோல் ஸ்கொயர் 3 ஆகிடும். 2 ஸ்கொயர் 4, 4 2s are 8. log modulus x plus 1/2 plus root of x square plus x plus 1 கிடைக்கும். மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். ப்ளஸ் சி. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும் எதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.